So hello world program in Java. So hello world program in Java நம்ம எப்படி கிரியேட் பண்றதுங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். Then we can go for the next one. First நம்ம Java இன்ஸ்டால் பண்ணிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணீங்க. So can you able to see what நான் கிளிக் பண்றது உங்களுக்கு தெரியுதா? Okay. So first நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சி அப்படின்னு இருக்கும். இது எல்லா ஃபைல்லையுமே இருக்கும். ஸோ லோக்கல் டிஸ்க் சி அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா இதுல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜாவா அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜேடிகே அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கும். ஸோ கேன் யூ ஏபிள் டு see this? Can you all able to see that is whatever that I'm showing you? ஃபர்ஸ்ட் இந்த பாத் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டா இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் சி இப்படி கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஐ மீன் இந்த பாத்தை நம்ம எங்க ஜாவா இன்ஸ்டால் பண்ணிருக்கோமோ அந்த பாத்தை காப்பி பண்ணிக்கணும். ஸோ சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல ஜாவாங்கிற ஃபோல்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கிற வெர்ஷன் என்னன்னா ஜேடிகே 1.8. ஜாவாவுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 8. ஸோ இப்போ ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதுல பின் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த பின்னுங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். கண்ட்ரோல் சி அப்படின்னு நான் காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணதுக்கு அப்புறமா தென் கோ டு த கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ நம்ம ஜாவாவை ரன் பண்றதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் நோட் பேட் இருந்தா ஸோ காப்பி பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்றதுக்கு சிஎம்டி. ஸோ ஜஸ்ட் டு ஓப்பன் த கமாண்ட் ப்ராம்ப்ட். கேன் யூ ஆல் ஏபிள் டு see this? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சி டிரைவ் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டை பை டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது சி டிரைவ்ல இருக்கும். இப்போ நீங்க உங்களுடைய ப்ரோக்ராம்ஸை எங்கெல்லாம் சேவ் பண்ண போறீங்களோ ஐ மீன் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸை நீங்க இப்போ எங்க சேவ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேவ் பண்றேன். ஸோ நான் இ டிரைவ்ல சேவ் பண்ணிருக்கேன். இதுல வந்துட்டு ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கறத என்னுடைய ஃபோல்டர். அதனுடைய நேம் என்ன அப்படின்னா லோக்கல் டிஸ்க்ல இருக்கிற இ டிரைவ்ல லோக்கல் டிஸ்க் இல ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளதான் என்னுடைய ப்ரோக்ராம்ஸை நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அப்போ நான் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய டைரக்டரியை சேஞ்ச் பண்ணணும். அப்போ டைரக்டரியை சேஞ்ச் பண்றதுக்கு கோலன் கொடுத்துட்டீங்கன்னா the directory will be get changed. அதுக்கப்புறமா அதுல நம்ம கன்வெர்ட் டு த டைரக்டரி ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு என்னுடைய ஃபைலை மூவ் பண்ணணும். அப்போ சிடி ஜாவா ப்ரோக்ராம் சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். சிடி அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி, ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபோல்டருடைய நேம். அப்போ இ டிரைவ்ல இருக்கிற ஜாவா ப்ரோக்ராமுக்கு என்னுடைய டைரக்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்டரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுலதான் நீங்க ஜாவாவா ரன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல செட் பாத் அப்படின்னு டைப் பண்ணணும். செட் பாத் இப்படி டைப் பண்ணிட்டு நம்ம எங்க ஜாவாவை
I mean Java எங்க install பண்ணிருக்கோமோ அதை இங்க paste பண்ணிக்கணும். Okay, so do you all get it? Just if you are not understand, just to make a note of this, otherwise you make a screenshot of it. Do you all clear? Okay, so screenshot மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஜாவா ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட்பேட் just to refresh your screen. Suppose if the screen is not available, just to make a refresh of your screen. Can you all able to see the screen? Is it audible to everyone? Can you all able to see the screen? I am asking. If you are not able to see it, just to refresh your page. Okay, so for creating a Java program, first you need to Java. So class, then you need to give the class name. Yes. For example, I just given demo 100 அப்படின்னு class name கொடுத்திருக்கேன். So you can give whatever the class name you want. Classங்கிறது keyword, class உடைய name demo 100. Just to listen it, I just explain the program now itself. Class அப்படிங்கிறது keyword, demo 100 அப்படிங்கிறது உங்களுடைய class name. Just to make a screenshot of this. Bhumika is clear? Okay, after the class name, just write the main function public static void main string arg. So this is actually the main function. Normally C++ program we will write just a void main or int main, but here we should write it only public static void main string arg. This is actually the main function in Java. Next, instead of printf, here we will use system.out.println. So this is actually the output statement. I mean, for printing your output, you need to write it like this. Hello, Java program. Just to close this and save this. Just to listen carefully. Just to save this. Whatever the class name you have given. So I just want to save it inside this E drive, because we have connected with the E drive only, so you need to save it in the drive E drive. So you need to go for the drive E drive, because you have given their connected connected folder name, it is E drive. E drive Java program folder. So here you need to save it with the name demo 100. This is my class name. Remember, you cannot give whatever names you want. You should give the name with the class name. Okay, so this is actually whenever you are saving with the Java program, you should save it with the extension dot class name, not other programs. Okay.
So you cannot give whatever the names you want, whatever the class name you have given, you should give that name. So class demo 100. So demo 100, it is actually your class name. Public static void main. This is a main function. System.out.println, like a printf statements in C. C++ we will use cout. So instead of that, here in Java we will use system.out.println. So within that I have just given the message hello Java program. We have given it with the class name demo 100. Now we need to run this. So for running, that is for compiling Java C, first you need to compile, then you need to run. So demo 100.java. So this is how we need to compile your code. So if there is any error, it shows. Otherwise you can move to the next. For running Java, class name it is demo 100. So hello Java program, you got it. So that means for compiling Java C, it is actually the compiler name of Java. Demo 100, it is your class name .java. So this is actually the class name with the extension. After compiling them, if there is no error, it comes to the next line. For running, you need to give Java class name. So you should not give the extension. You should not give the extension of the Java. So you need in and out to use the class compiler name. You just use Java class name. So after running that, you just get the answer. Is it clear to all of you? Just to make a screenshot of this, we will see it in the next session along with the other examples, like a variable, how to create the variable, how to read the input. Those things we will see it in the next session. Today we have seen only the introductions with a simple example. If any of you have doubts regarding this sessions, let me know. Can you all clear? Public void main, it is actually the main functions. So public, it is actually a keyword to represent that it can be run by all, so entire program. Then static, it is a keyword. Void, it is represents, that is main function does not support, that is void main. This is a main function. Main function does not return any values. Is it clear? That is actually the main function. Normally C++ will write like a int main, void main, but here you should write it public static void main. That is actually the main functions. Any other doubts?